நம்ம இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்ருப்போம் கம்மர்கட்டு மிட்டாயி. அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே எந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஏலக்காய் தூள். அவ்வளோதான். இதுக்கு 3 பொருள் தான் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம எதில் ஊற்றுறோமோ அதே இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். வெல்லத்துக்கு பாகு பதம் தேவையில்லை. நம்ம வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுட்டா போதும். இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிச்சு. இந்த லைட்டாக கரையணும். இப்போ நமக்கு வெல்லம் எல்லாம் கரைஞ்சிச்சு. நம்ம எடுத்தது வெல்லம். ஒவ்வொரு நாட்டு வெல்லம்னா நல்லா கருப்பாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வெள்ளை வெல்லம் இருந்தனால நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்துட்டனால நல்லா கலராக இருக்குது பாருங்கள், நல்லா கருப்பாக. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நல்லா வதக்கிக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் தேங்காய், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அஞ்சு கேஸ் 10 கேஸ் தான். இப்போ இதை வீட்டிலே நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். பாருங்கள், நல்லா கலரு மாறிடுச்சு. இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகை ஊற்றிக்குவோம். இதை நல்லா கிண்டி விடணும். நல்லா பொங்கி கெட்டியாகும். அந்தளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உங்களுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கிண்டிக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பதம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி உருட்டணும்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ உருட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட பிரியலை, கரையலை பாருங்கள். கரையாமல் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு நமக்கு வரணும். கீழே தூக்கி போடும்போது நல்லா சவுண்டு கேட்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இறக்கிடுவோம். இது நல்லா சூடாக ஒரு ஃபேன் காற்றுல வச்சு இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாலும் அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கிண்டி கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இளஞ்சூட்லேயே வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்படியே சட்டியிலே வந்து கல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா கிண்டி இந்த மாதிரி பதம் வந்தோடனே லைட்டாக ஒரு ஸ்பூனில் வச்சு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் நல்லா நெய் கழுவிட்டு இது மாதிரி வச்சு நல்லா உருட்டிடணும். டக்குன்னு உருட்டிடணும், இல்லைன்னா அப்படியே வந்து கெட்டியாயிரும். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். கம்மர்கட்டு ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம், நீல வாக்குலேயும் உருட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ ஷேப்பில் அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். எண்ணெய் தள்ளிட்டு டக்குன்னு ஒருத்தரால் உருட்ட முடியாது, 2 பேர் சேர்ந்து உருட்டிடணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும்.
கலர்ல இருக்குமா